4 5 வசனங்கள். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியோ அதை தொடர்ந்து முதற் பிறந்தவரோ ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சர்வவல்லமுள்ள தேவனே, பரலோகத்தினாலே வார்த்தைக்கு முன்பாக வருகிறேன். ஆழங்களை அறிந்து கொள்ள உதவி ஜனத்தை ஆட்சியர் இயேசு மூலம் வேண்டுகிறேன். வெளிப்படுத்தினால் 2:14 ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு உரை உண்டு. விக்கிரகங்களை படைத்தவளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான் இடத்தை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளும் நடத்தலும். 8ஆம் புத்தகம் நம்ம யாரை படிச்சுட்டு வரோம், அவரை குறித்து குறித்து படிக்கும். பழைய ஏற்பாட்டோட வாழ்ந்துருவான்னு பார்த்தா புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே வந்து நிற்கிறான். ஏற்பாட்டு சபைக்குள்ள வந்து இருக்கிறான். பார்த்துக்கோங்க. பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை. புரிஞ்சுக்கணும். இப்போ கவனத்துக்கு முந்தின வாரம் எதோட நிறுத்தணும் யாருக்காது ஞாபகம் இருக்கா? எப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்கள, என்ன கடுமையான கேள்வி. அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் கேட்டுட்டாங்க. 8:23-34 ஒரு பாவ அறிக்கை செய்யலாம். அப்பொழுது பிழையாம் கர்த்தருடைய தூதரை நோக்கி, நான் பாவம் செய்தேன், கள்ளத்தனமான மனம் திரும்புதல். அது தெரியுமா உங்களுக்கு? யூதாவோ கள்ளத்தனமாக மனம் திரும்பினான். அந்த நேரத்துக்கு ஒரு மனம் திரும்ப, அடி விழாம இருக்க, தண்டனைக்கு தப்பும்படி ஒரு மனம் திரும்ப. அந்த மனம் திரும்ப எது வரைக்கும் இருக்கு தெரியுமா? எல்லாம் வழி கிளியர் ஆயிட்டுனா திரும்ப அதே தவறு செய்ய போயிடுற. யாருக்குள்ள இருந்தது? இஸ்ரவேலர்களுக்குள் இருந்தது. படிக்கணும். நியாயாதிபதிகள் வாக்கு பார்த்தா ஒரு கட்சம் வந்துட்டா உடனே கர்த்தாவே முயல்வோம். உண்மை அல்லாமல் என்ன எனக்கு உண்டு, நான் பொத்தனம். அது எல்லாம் சரியான திரும்ப கசடப்பட்டிருப்பது. எதுக்கு பேரு? கள்ளத்தனமான மனம் திரும்புதல். இத இந்த பிழையாம் சொல்றான், நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாது. கர்த்தர் எங்கே இருக்கான்னே தெரியல இந்த ஊழியக்காரனுக்கு. தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி சொல்ல புறவிட்டான்.
நிறைய ஊழியக்காரனுக்கே கர்த்தர் தான் கூட இருக்காரா இல்லையான்னு தெரியாதியா? தெரியுமா உங்களுக்கு? ஊழியக்காரனுக்கே அவர் சபை நடுவுல இருக்காரா வெளியே இருக்காரான்னு தெரியாது. பின்னால படிப்போம். ஆண்டவர் உங்க கூட இருக்காரா இல்லையான்னு ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு விசுவாசிக்கு தெரியுமா? ஊழியக்காரனுக்கு தெரியும். நீ எனக்கு எதிராக நிற்கிறதை அறிய உன் பக்கத்திலேயே கர்த்தர் நிற்பார், சேர் போட்டு உட்காருவார். நீ செய்ததே தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம பொருளாதார நிமித்தம் நீ ஓடி வந்த புரண்டு போன. அது எப்படி நீங்க பொருளாதாரம் சொல்லலாம்? என்ன ஆதாரம் இருக்கு? யூதா புஸ்தகம் 332 16ஆம் வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்து ஓடு. ஊழியம் செய்யறோம், கர்த்தருக்கு நாங்கள் ஊழியம் செய்வோம். கிருபை தந்துட்டார், அபிஷேகம் தந்துட்டார். ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், கிழக்கு திண்டாடுவோம். வானத்தையும் பூமியும் குதிக்கிறிய கூலிக்காக மாரடிக்கிறவர் எங்க காற்று கிடைக்குமோ ஜனங்களை சொல்ற ஊழியக்காரர், பொருளாசை உள்ள ஊழியக்காரன் அடையாளம் காணுங்க. அவன் பிரசங்கத்து முடியல, கரெக்டா பணத்துல வந்து நிற்பான். 99% அப்படிதான் இருக்கு. 1% தப்பிச்சு நிக்க. மையமா வஜ்ரகு பூரா உங்க பாக்கெட் மாதிரிதான் குறி. உங்க சுருக்கு பையன் நல்லா டைட்டா கட்டி வச்சுக்கோங்க. நான் ஒரு தகவல் சொன்னேன், ஐயோ அங்க வீட்டுக்கு அவர் அப்படி அதுக்கு போக தாலிய கலந்து போட்டு ஐயோ நான் போகவே மாட்டேன். கூலிக்காக என்ன ஆதாயம் கிடைக்கும்? இந்த வீட்டுக்கு போனா 2000 ரூபாய் கொடுப்பாங்க காணிக்க, அந்த வீட்டுக்கு போனா 200 ரூபாய் கொடுப்பாங்க. ஊழியக்கார கணக்கு போடுறான். இந்த நேரம் போனா 1ஆம் தேதி கையில துட்டு இருக்கும், நம்ம ஏதாவது வாங்கிட்டு வரலாம். அதுக்காக கர்த்தர் அழைத்தார், கிருபை கொடுத்தார், அபிஷேகம் கொடுத்தார், வரங்கள் கொடுத்தார். தீர்க்க தரிசனம் வரும் பாருங்க, 1ஆம் தேதி அடிப்பாங்க பாருங்க. தீர்க்க தரிசனம், வாக்கு தத்துவம். ஆண்டவர் என்னோடு உட்கார்ந்து 3 மணி நேரம் பேசினார். அவருக்கு வேலையே இல்ல, அங்கிட்ட உட்கார்ந்து 3 மணி நேரம் பேச. நீ சொன்னது ஏதாவது நிறைவேறிச்சா? இத கேள்வி கேட்க ஒருத்தருக்கு முடியாது. 2024 துவக்கத்துல தீர்க்கதரிசன சொன்னாங்கல்ல, கீழ இந்த கடைசியில நிறைவேறுக்கா இல்லையா கேட்கணும். ஆவிக்குரியவர்களுக்கு அந்த அறிவு வேணும். கேட்டுக்கிட்டு வாய்க்கு வந்தது தீர்க்கதரிசனம். தங்கள் ஆவியின் ஏவுதலின் ஆளே அவர்கள் பேசினார்.
ஆவியானவர் பேசுறதும் தெரியணும். ஏன் ஆவி ஏவுதல் நாம் பேச எனக்கு தெரியணும். டிசைனிங் பௌத்தரியது. தீர்க்கதரிசி கூலிக்காக கர்த்தர் நினைக்கிறதா? ஏசுநாதரை பத்தியே தெரியாமல ஏசுநாதரை பத்தி ஊழியம் செய்யற ஊழியக்காரன் அதிகம். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் ரட்சகரை எனக்கு தெரியும், ஏற்றமான எனக்கு தெரியும். எதனால தைரியம் நின்று ஊழியம் செய்யறான்? என் பக்தியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு அழைத்த அழைப்புக்கு வரங்களும் மாறாது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். பணம் வேணுமான ஊழியத்துக்கு பணம் தேடி வரும், வந்து கொடுப்பாங்க. நம்ம ஒண்ணு தேடி போவாங்க. ஊழியத்துக்கு அழைத்தவருக்கு போஷிக்க தெரியும். எலியாவின் தேவன் பாட்டு எலியாவின் தேவன் நான் தேவன். எலியாவின் தேவன் போஷிக்கிற தேவன். யாரை கொண்டு போஷிப்பாரியா? எவரை கொண்டு செய்வார்? தெய்வத்தை அறிந்து கொள்ளணும். தெய்வம் நம்ம கூட இருக்காரா இல்லையாங்கிறதும் தெரியும். சிம்சோன் தலைமுடிய ஊராங்கி வெட்டி எடுத்தாச்சு, சிறச்சி எடுத்தாச்சு. கர்த்தர் தன்னை வைத்து விலகினதை அவன் அறியாதிருந்தான். அபிஷேகம் வர்றது தெரியும், போறது தெரியாது. வரும்போது ஆரவாரத்தோடு பலத்தோடு வரும், போறது சத்தம் இல்லாம வராது. அதான் ஜாக்கிரதையா இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையே ஊழியத்து அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகத்துக்குள்ள தன்னை வச்சு காத்து கொள்ளது. மகிமை விலகிடும். அதே தெரியாம எப்போது மேல எஞ்சி பண்ணா அவ்வளவு பிடிச்சு கொண்டு போய் கண்ணை குருடாக்கி மாவர அப்படின்னா அதே. இவன் பிழையாமுக்கு நல்ல யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தேவனுடைய, அதுக்குதான் நான் இந்த பாடத்தை ரொம்ப முக்கியமா எடுக்கிறேன். தேவனுடைய செயல்பாடுகள், ஒரு ஊழியக்காரனோட தேவன் செய்யற செயல்பாடுகள். முதல்ல இவங்க வந்தோன்னு போய் தெரிவிக்கும் போது அவரே வர, யார் இருக்கா சொல்லு, நாராயணன் போயிருக்கான், நீ போகாத சொன்னாரா? தேவ சத்தம் கேட்டுதான். ரெண்டாவது தடவை போறான், கேட்கல, போ. ஏன்னா அவன் இஷ்டத்துக்கு விட்டுட்டார். இவ்வளவு தேவ சத்தம் கேட்டவனுக்கு தேவ சித்தத்துக்கு மாறாக செயல்படும் போது தேவன் நிற்பது தெரியல. புரியுதா? தேவ சித்தத்துக்கு மாறாக தேவன் சொன்னதுக்கு எதிரடையாக சுய இச்சையின்படியே பொருளாசை சார்ந்து ஊழியம் செய்தா கர்த்தர் கூட இருந்து செய்ய மாட்டாரு, எதிர்த்து நின்றுகிட்டே இருப்பார். தேவ சித்தத்துக்கு மாறா போறான். சொன்னாரு, நீ தவிக்க போகக்கூடாது. எத்தனை ஊழியக்காரன் தேவ சித்தம் செய்யறான் சொல்லுங்க பார்ப்போம்.
நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருக்கிறான். நீ என்ன பெரிய காரியம் சாதிக்கிறிய அப்படின்னு கேட்டா ஒன்னே நான் இன்னைக்கு சொல்வேன், இதுவரைக்கும் தேவ சுத்தம் என் பேரு தேவ சுத்தத்தை விட்டு ஒரு இந்தி கூட வலது பார்க்க இடது பார்க்க கர்த்தர் சொன்னா அப்படியே அன்கண்டிஷன், கேள்வி கேட்காம அப்படியே கீழ்ப்படும். கர்த்தர் தான் சொல்லுற தெளிவு மட்டும் இருக்கணும். அந்த இருந்துட்டா போதும். அப்பதான் அவர் இங்க இருக்காரா இல்லையா, கூட இருக்காரா இல்லையா. ஸ்பர்ஜன் அவர்கள், சார்லஸ் ஸ்பர்ஜன், அவர் மிகப்பெரிய ஊழியக்கார். அவர் வந்து சொல்லியிருந்தார், கூட்டங்கள் அதிகமாக ஒரு சபையில் இருப்பதனால் தேவன் அங்கே இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. எப்படி? கூட்டம் நிறைய இருக்கிறதுனால தேவன் அங்கே இருக்க. ஏனென்றால் அங்கே சத்தியம் இராதுங்கிறார். வசனத்திற்கு அங்கே இடம் இருக்காது. வசனத்திற்கு இடம் இல்லாத இடத்தில் தேவன் இருப்பார் என்று நாம் சொல்ல முடியாது. என்ன சொல்ற, நீங்கள் சத்தியத்தை சரியாய் போதிப்பீர்கள் ஆனால் உங்களுடைய கூட்டம் குறையும் என்று சொல்ற. ஒரு சொல்றதுல ஒரு பக்கம் உண்மை. ஆண்டவர் யோவான் 6 அதிகாரத்துல பேசுறாரு, ஜீவா பொண்ணாங்க. அப்போ எல்லாரும் அவரை விட்டு போனார்கள், நீங்களும் போய்விடாமனதாக இருக்கிறீர்கள். சத்தியத்தை எக்காரணத்து கொண்டும் மறைக்காமல் வசனத்தின் அடிப்படையில் இருந்து போதித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அதிக கூட்டத்தை எதிர்பார்க்க முடியாது. அப்படியே அதிக கூட்டம் வந்தாலும் சத்தியத்தை விடக்கூடாது. அவ்வளவுதான். ஆட்களுக்கு ஏத்தாப்புல பேசுறது மனத்தில் அதே தேவனுக்காக. இவன் அறியாது இருந்தேன்னு சொல்லிட்டு அடுத்து அவன் சொல்லுவாங்க, கள்ளன் கள்ளப்ப இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததா இருக்கும். சொல்லும்போது கொஞ்சம் ஒரு கடினமான வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தினேன். ஞாபகமா இல்லையா? கெட்டி வைத்து நம்ம குறிக்கணும். அது ஒரு வைராக்கியத்துல உண்மைதான். ஏன் அவர் பார்வைக்கு தான் அது தகுதி இல்லைங்கிறத உன் ஜப அறையில சொல்லிட்டாரு. அந்த ரக்கத்துல பிறகு என்ன தகாந்தாய் கள்ளன் கள்ளன் கள்ளப்ப கள்ளத்தனை இருந்ததுன்னா அது என்றைக்கும் ஆபத்து. திரும்பவும் ஆண்டவர் பேசுவார். கர்த்தர் பேசுவதனால் நாம் சரியா இருக்கோம் நினைக்கிறீங்களா? சரியா இல்லாட்டாலும் கர்த்தர் பேசுவார் தெரியுமா? காயின்ட்டு ஆண்டவர் பேசினார்ல. காயின் யார கொண்டுட்டாரு? ஆபேல கொண்டுட்டாரு. எதுக்கு கர்த்தர் போய் காயின்ட்ட பேசுறார்? யோசிச்சு பார்த்தீங்களா? தேவன் மனிதோடு பேசுவதை அவன் நிறுத்த விரும்பல.
உன் சோனாகிய ஆபேல் போய் நின்று பேசுறாங்க. தேவ சத்தம் அவனுக்கு கேட்குத. ரொம்ப ஆழ்த்தம் குழம்பி போயிருக்கு. ஊழியக்காரன் கர்த்தர் பேசுனாரா பேசுற கர்த்தர் பேசுறாருன்னு சொல்றான். அவன் ஜீவியம் சரியில்லை, ஒழுக்கம் இல்லை, உண்மை இல்லை, மேட்டிமை, அகந்தாரம், பெருமை, மாற்றம் இல்லை வாழ்க்கை. கர்த்தர் பேசினார், மாற்றம் உண்டாக்கணும். காயினோட எடைபடுறார் பாருங்க, எப்படி பேசுறார். உனக்கு எனக்கு அவலாடுவார் கேண்ட வந்து கேட்க. அப்படியே சம்பாஷணை போகும்போது ஒரு இடத்துல அவன் பணிஞ்சிடலாம். நீர் எனக்கு கொடுத்த தண்டனை, தேவன் எவ்வளவு இறக்கம் உள்ளவர் பாருங்க. அழிப்பதற்கல்ல, ரட்சிக்கவே. காயின் மேல ஒரு அடையாளத்தை போட்டார். வேத பண்டிதர்கள் அல்லது செல்வ அடையாளம் என்று சொல்ல நமக்கு தெரியும். சொல்றதான் ஆண்டவர் பேசுறதுனால நம்ம சரியா இருக்கோம், ட்ராக்ல இருக்கோம்னு சொல்ல முடியாது. ட்ராக் மாறி இருந்தாலும் பேசுவார். அது நம்ம மனச்சாட்சிக்கு தான் தெரியும். கர்த்தர் சொன்னதை செஞ்சோமா செய்யலையா. அவர் பேசுறாரு, அந்த மனிதரோட கூட போ, திரும்பி போய் விடுகிற கர்த்தர் அலோ பண்ண பார்த்தீங்களா. இஷ்டத்துக்கு விட்டுவாரியா, அதான் டேஞ்சர். தெய்வத்தை குறித்து அறிஞ்சுக்கிட்டு தான் அவர் அப்படின்னு கேட்டோம். இஷ்டத்துக்கு விட்டுருவார். விருந்து போயிடவன் தன் இஷ்டப்படி செய்யறான் இருக்குல்ல, அவன் இஷ்டப்படி செய்யும். அங்க அவர் சொல்றாரு, நீ அந்த மனுஷோட போ, நீ உன்னை திரும்பி போக வேண்டாம், போக கூட. நான் உன்னோட சொல்லும் வார்த்தை மாத்திரம் நீ சொல்ல கடவா. இவ்வளவு கர்த்தர் பேசின பிறகும் அவனை பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. விலையாம் பாலாகின் பிரபுக்களோட கூட போனான். என்ன செய்திருக்கணும்? தேவன் எதிரிட்டு வந்து விட்டார், நான் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக செயல்படுகிறேன், கர்த்தர் நான் போவதை விரும்பவில்லை, ஆகவே நான் திரும்பி என் இடத்துக்கு போகிறேன். நான் போயிருந்தால் தேவன் அதுல பிரியப்பட்டிருப்பார். அது பதிலாக உனக்கு தகாத இருந்த ஆண்டவர் அப்படியே அவனை விடுறாரு பாருங்க. இதான் டேஞ்சர். ஊழியத்துல ஜீவியத்தில் அப்படியே விடுறாரு கிருபையா. உடனே அவன் வர்றது அவன்கிட்ட இருந்து எடுத்துட்டாரா? சொல்லுங்க பாரு, எடுக்கலைய. அந்த வரம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இதுலதான் அநேக தப்பு கணக்கு போடுகிறார்கள். நான் எப்படி இருந்து வந்தாலும் வந்து தீர்க்கசனம் வந்திருந்து வெளிப்பாடு வந்து அற்புதம் நடை. இதுலதான் ஊழியக்காரன் தப்பு கணக்கு போடுகிறார். நீங்கள் தேவ சித்தத்துக்கு மாறா இருந்தாலும் கிரியை நடக்கும். அது தெரியுமா அவங்களுக்கு? எல்லாம் தேவனுடைய ரகசியம். இவ இங்க வந்து ஒரு பெரிய உத்தமமா ஒண்ணு பாலாகிட்ட பேசுறான். 38 அப்பொழுது விலையாம் பாலாகிய நோக்கி, இதோ உம்மிடத்திற்கு வந்தேன், ஆனாலும் ஏதாவது சொல்கிறதுக்கு என்னாலே ஆகுமோ? தேவன் என் வாயில அழைக்கும் வார்த்தையை சொல்லுவேன். ரொம்ப உத்தமம். பொய்யில பொய் கலந்த உண்மை.
பொய் கலந்து. சரி, இவ்வளவு செய்த பாலார் பிலேயாம் 23 அதிகாரத்துல அவன் சொல்றாங்க, 4ஆம் வசனம் பாருங்க. தேவன் பிலேயாமை சந்தித்தார். டேஞ்சர். இவ்வளவு தூரம் தேவனுடைய விருப்பத்துக்கு விரோதமா, தேவ சித்தத்துக்கு விரோதமா, தான் இஷ்டப்படி கூலிக்காக பொருளாதாரத்தின் அடிப்படையில் உலக ஆசை வைத்து வந்த அந்த பிலேயாமை தேவன் சந்தித்தார். தேவனுடைய செயல்பாடுகள் அறிந்து கொள்வது என்பது மிகவும் அரிது. ஏன் அவர் சந்திக்காம இருக்கலாம்ல? தேவன் அப்பமும் வந்து பிலேயாமை சந்தித்தார். சந்தித்து என்ன செய்தார்? 5ஆம் வசனம், கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கு அருள் வாக்கு கொடுத்தார். இந்த நாள் உங்களுக்கு சுபிட்சமாய் நலகாலம் பிறக்குது, நலகாலம் பிறக்குது. அத மாதிரி நம்ம ஆட்கள் காலையில தோறும் அருள் வாக்கு சொல்றது பார்த்திருக்கீங்களா டிவியில? இந்த நாள் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் மகளே. அவன் ரட்சிக்கப்படாம இருப்பான், கொள்ள வரல, ஜத்தியத்துக்கு. ஆனா இவர் சொல்றார், கர்த்தர் உன்னோடு. எந்த கர்த்தர் இருந்தார்? அருள் வாக்கு. கர்த்தர் அவருடைய வாயிலே வாக்கு அருளை வாயில கொண்டு போய் வைக்காரு. இதான் நீ பேசணும். தேவனுடைய செயல்பாட பாருங்க. அந்த வரம் போகல, கவனிங்க, வரம் போக. வரத்தை மட்டும் சார்ந்து ஊழியம் செய்கிற ஊழியக்கூடிய வாழ்க்கை பயங்கரம். வரங்கள் நல்லது, ஆனா அதை பார்க்கும் வரம் தந்த தெய்வம் நல்லது. பரிசுத்த ஆவியான் கொடுக்கிற வரங்கள் அபிஷேகம் நல்லது, அதை பார்க்க தந்த கர்த்தருடைய ஆவியானவர். யார சார்ந்து ஊழியம் செய்யறாங்க? நிறைய பேர் வரங்களை சார்ந்துதான் ஊழியம் செய்யறாங்க. இந்த வரமே அவனை கொன்றுவிடும். வரம் தேவன் கொடுக்கிற ஈவு. ஆவியானவர் கொடுத்த வரம் அல்ல, ஆவியானவரே சார்ந்து வாழ்கிறார். ஆண்டுடைய வரத்தை நாம் குறைத்து சொல்லல, ஆனா அதை பார்க்கலாம் கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து ஊழியம் செய்யும் போதுதான் நாம தப்பிச்சோம், ஊழியக்காரன் தப்பித்தோம். வந்து எதை ஜெயித்தாரு? வாயில அருள் கொடுத்தாரு. அவன் கீழே எல்லாம் சொல்லி கொண்டு வருகிறான். அடுத்தது இரண்டாவது முறை என்ன செய்யறான்? 16ஆம் வசனம், கர்த்தர் பிலேயாமை சந்தித்து அவன் வாயிலை வசனத்தை அருளினார். தேவனுடைய செயல்பாடு பார்த்தீங்களா? அவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். இந்த ஊழியக்காரன் ஆபிரகாமினுடைய சந்ததி கிடையாது, வாக்குத்தத்தத்தின் சந்ததி கிடையாது. இவன் அந்த சந்ததிக்கு அப்பாற்பட்டவன். நாளை இவனுக்கு நான் என் தீர்க்கதரிசன வரத்தை அபிஷேகத்தை கொடுக்கிறேன். இவன் என்ன செய்யறான்? என் ஜனத்தையே சபிக்கிறதுக்கு
கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சபிக்க எவனுக்கு இடம் கொடுக்க அவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்கள். பரலோகத்திலே போய் ஆண்டவரோட உட்கார்ந்து பேசி ரோட்டா சாப்பிட்டு வர்றது. என்னை சபிக்க ஆண்டவர் எந்த ஊழியக்காரனுக்கு இடம் உங்களையும் தான். ஊழியக்காரன் அவன் ஒன்னும் செய்ய முடியாது, நரிக்கு போய் சொல்லுன்ட்டேன். நல்லவள நாயின்னு சொல்ற அவனால என்ன ஒன்னும் செய்ய முடியாதுன்னு நரிக்கு போய் சொல். ஏன் தெரியுமா? நான் பிழையாமுக்கு செவி கொடுக்க மனதில்லாதனால் அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே நாம இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவள் ஐயா. அவர் சம்பாதிச்சு அவர் தான் பைக்குள்ள நம்மளை வச்சிருக்காரு. இந்த கள்ள ஊழியக்கார, பொருளாசை உள்ள ஊழியக்கார, கள்ள தீர்க்க தரிசி இவன் சொல்றத கர்த்தர் நம்ம மேல பலிக்க வைப்பாரா? பிசாசு மக்க பயப்படாது. தேவன் நம் பட்சத்தில் வசனத்தை அருள்றார். கொடுத்துட்டால வரத்தை எடுக்க மாட்டார். அது அவருடைய குணம். 3ஆவது தடவை பார்த்தா 24 அதிகாரத்துல இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கண்டுகிட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்யல? நம்ம ஊழியக்காரனா இருந்தாலும் நம்ம இஷ்டத்துக்கு அவர் விடல. இந்த ஜனத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதான் பிரியான்னு கண்டுகிட்டான். கண்ட உடனே நிமித்தம் பார்க்க போகாமல், நல்லா கவனிக்கணும். நிமித்தம் பார்த்ததுன்னா போய் பலியிட்டு, ஆண்டவரே நீர் என்ன வார்த்தை சொல்லீரு, அந்த வார்த்தையை நான் உடைய அருள் வார்த்தையை கேட்டு நான் சொல்லுங்கிறத இவன் விட்டுட்டு அப்படியே வனாந்தத்துக்கு நேரம் முகத்தை திருப்புறேன். உம்மட்ட கேட்டா தானே நீர் வார்த்தை தருவீர், ஆசீர்வாதமான வார்த்தை. உம்மட்ட நான் கேட்கவே மாட்டேன். இப்போ நான் நேர ஜனத்தை நேரா என்ன பார்க்கிறேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் யார் விடுவாரா தம்முடைய ஜனத்தை? உடன்படிக்கையும் தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி வாங்க 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை அற்புத அடையாளங்களினாலே விடுதலை ஆக்கி சங்கடலை புழக்க வைத்து மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி வனாந்தரத்திலே அவர்களுக்கு நியாய பிரமாணங்களையோ ஆராதனை முறைகளை கொடுத்து சீனாய் மலையில இறங்கின தெய்வம் இந்த கள்ள தீர்க்க தரிசியை இவன் ஒரு வார்த்தையை கேட்டாம அவன் வனாந்தரமாய் திரும்பி அவன் யார பார்க்கிறான்? தன் கண்கள் எடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்குறத பார்த்தான். பார்த்தீங்களா? அடுத்த வசனம் பாத்தீங்க 2:24. தேவ ஆவி அவன் வந்தது. ஆவியானவர் வந்திருக்கார. இவன் சரியான ஆளா? யோக்கியனா? தேவ சித்தத்துக்கு மாறா இருந்தார். இவன் ஆண்டவருக்கு அது பிரியம் சொல்லிட்டு இவன் பார்த்து வாய திறக்கும் முன்னால கத்துரை ஆகாரம் வந்து அவனை பிடிச்சிட்டார். கண்டதை உன் பேர் செருமா. ஏன் உள்ள மாம்சம் இருக்குல்ல, பொருளாசை இருக்குல்ல,
ஏன்னா அவன் ஏற்பட்ட சொத்தை வச்சுக்கிட்டு யாரு நிக்கா பாலாக்கு இருக்காங்கல்ல, அதெல்லாம் கிடைக்கணும்ல. ஆகவே இவன் திரும்பி வாய திறக்கும்னால தேவாவியான் நீ நிமித்தம் பார்க்காமல போற, என்கிட்ட வந்து விசாரிக்காமல நீ போற. உனக்கு வரம் தந்தவரே நான் தான். ஆகவே தேவ சித்தத்துக்கு மாறா இருந்தால் வந்து டேஞ்சர் புரிஞ்சுக்கோ. தேவாவி வந்து இறங்கின சாதாரண காரியம் கிடையாது. பரிசுத்த ஆவியானது நாம பெற்றிருக்கிற கர்த்தருடைய ஆவியாக வந்து அவன் வாய நாம புடிச்சிட்ட. உன் இஷ்டத்துக்கு நீ பேச நம்ம நம்மள அப்படி சொல்றாரு. அதே ஆண்டவர் சொல்லிட்டு வந்து முடித்த பிறகு அதை கடிதம், உங்களை ஆசீர்வதிக்கவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்ட. இதை முடிச்ச பிறகு பார்த்தா நீ தடுப்பட்டு வைக்க மாட்டேன். உன்னை சபிக்க கூப்பிட்டா 3 முறையும் அவனை ஆக்கிரத்தை ஓடி போனான். இவன் அங்கதான் ஒரு கள்ளத்தனம் பண்ணான். உனக்கு புரிஞ்சு என்ன வெளிப்படுத்துறதுன்னா, இந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாத இந்த ஜனம் தேவனுக்கு விட்டு விலகணும், தேவன் கோபப்படணும்னா நான் வார்த்தம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் அதில் 2 காரியத்தை நீ செய்யும். தானா இந்த ஜனம் அழிந்து போகும். நம்மை யாரும் அழிக்க முடியாது, நாமே நம்மளை அழித்துக் கொள்ளும். அந்த போதனையை தான் போட்டான். சபை யாரும் அழிக்க முடியாது, ஆனால் சபை தன்னை அழித்துக் கொள்ளும். என்ன சொல்ற? விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கவை. விக்கிரகங்களுக்கு தேவன் அருவருக்கிறதே விக்கிரகம் தான். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எந்த சொர்க்கத்தை உண்டாக்காது. நீங்க கதத்தாலே அங்கே ஏற்பட்ட தலைய கட்சி கர்த்தர் அங்கே இருக்கா இந்த வாங்கன்னு சொல்லி ஏசுநாதர் தாங்க கேள்விக்கார். கர்த்தனை தெரிஞ்சவர் ஆவிக்குரிய கேள்விக்கார் ஏசுநாதர். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது. 2வது வேசித்தம். ஜனம் சுத்தமாக இருக்கு. மோவாகிய ஸ்திரீகள் ரொம்ப அழகுள்ளவர்கள், நீ கலப்படம். இந்த 2 கள்ள போதனை சவிக்க முடியலை. அதனால இந்த 2ஐயும் நீ பாலாக்குக்கு ஒரு போதனையை உள்ள செய்துட்டு கடைசியில் அவன் சொல்றான், நான் நீதிமான் மறிப்பது போல மறிப்பேன் சொல்றான். எல்லாருமோ 23 எந்த இடத்துல வருது? 23 என்ன தத்துவம் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் மரிப்பேனாக, என் முடிவு போல் இருப்பதாக. ஆத்திய பதில
செஞ்சது பூரா துரோகம். இப்போ சாணம் மட்டும் எப்படி வரணும்? நீதிமாக எல்லா ஐக்கியத்தனும் நான் இந்த ஊழியத்தில் செய்வேன், பொருளாதாரத்தில் செய்வேன், கள்ளோபதேசம் பண்ணுவேன், மந்திரமாக எல்லா காரியமும் இடத்தையும் செய்வேன். ஆனால் நான் பரலோகம் நம்ம ஆட்கள் அதே ஆட்கள் தான். நான் பரலோகம் நித்தியத்துக்கு நான் உங்களுடைய அறிய 2:31 சொல்லி முடிக்க இவன் நீதிமான் மறித்தது போல் மறித்தான் கேட்டார். அவர்களை கொண்டு போட்டதும் அன்றி நீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏலி, ரெக்கப், சூர்வோர், ரேபா என்பவர்கள் கொண்டு போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டேன். நீ இவ்வளவு செஞ்சுக்கிட்டு நீதிமான் மறிப்பது, நீ இவ்வளவு செஞ்சுக்கிட்டு பரலோகம் போவேன்னு நினைக்கிறேன். உலகம் பண்ணிக்கிட்டு உனக்கு அங்கே கொண்டு போய் ஜீவன் எடுத்து தூட போகிறாங்க. அப்படியே இவருடைய யாருன்னு என்ன சொல்லி தெரியுதான் பார்த்து முடிப்போம். நேரம் 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். இதை கூட இதை முடிச்சுக்கலாம். யூதா 11, 12 சரி வேண்டாம் 13ஆவது தரம் இல்லை 13 யூதா 13 தங்கள் அவமானங்களை நுரை தடுகிற மழையான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களும் ஆயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருள வைக்கப்பட்டிருக்கிறது ஊழியக்காரர்கள். விசுவாசி தப்பிச்சிருவான், விசுவாசி பலம் பெறுவான், விசுவாசி பக்தியா இருக்கா, விசுவாசி உண்மையா இருக்கா, விசுவாசி தனக்கு இருக்க மீதியான நேரம் கர்த்தருக்கு தியானம் பண்ணி ஊழியம் செய்யறான். அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் வரம் பெற்றவன், அபிஷேகம் பெற்றவன், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதக, கள்ள சகோதர, பொருளாதாரத்தை பின்பற்றி போறவருக்கு காரிருளை வைக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று அங்க என்ன இல்லை, பருவத்தில் கிரீடம் கிடையாது. இங்க வேணா நீ சொல்ற எல்லாத்துக்கும் ஆண்டவர் திருப்பப்படுத்துறது. என்னுடைய ஊழியக்காரர் பிரம்மாவுடைய வாழ்க்கை ஊழியம் அவ்வளவு பிரகாசம், அவ்வளோ அற்புதங்கள், அவ்வளோ அட்டாளங்கள். தேவனுடைய சத்தியத்துக்கு மாறாக ஜீசஸ் சொல்லுகிற உபதேசத்தை கொண்டு வந்து ஜனங்களை தாரும் மாறான விசுவாச வாழ்க்கையை கொண்டு வருது. காட்சன் லின்சே ஜோமன்ன அதாவது நீர் கொடுத்த அபிஷேகம், நீர் கொடுத்த பலம், ஆனால் உபதேசம் முழுவதும் தவறாக இருக்கு. எப்படி தாறு மாறமாக செய்கிறார்கள். நானே அவனை கொள்ளுவேன். ரெக்கார்டு நான் சும்மா சொல்றேன், இது ரிட்டன் இன் த புக். நானே அவனை கொள்ளுவேன். யார ஊழியக்காரன் ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃபார் ஆக்சிடென்ட்ல ஒய்ஃப் இறந்து பையன் இவர் குற்றுயிராக பையன் சொல்றான், வா அம்மா என் கையை தூக்கி அவன் மேலே போடும். இதான் சொல்றான், அபிஷேகம் வரலாம் இருந்துக்கிட்டே இருக்கும். தேவனுக்கு விரோதமாக இருந்தாலும் இருக்கும். தூக்கி கையை போட்டாரு. அந்த அம்மா எந்திரிச்சிட்டே வருஷத்துக்கு அவர் அன்னைக்கு விதைச்ச விதை இன்னைக்கு விளங்கி இருக்கியா. நான் வராமே அவரை கொண்டுட்டு, அதான் நான் வராமே கொன்று விடும். தேவனுடைய வாடிய பெற்ற வேலைகன பிறகு வரம் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது பாட்டு கிரியை. எவனுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இருக்காது.
வரதை மட்டும் நம்பி செஞ்சுக்கிட்டு அபிஷேகம் போயிட்டு இருப்பா. கடையில் வண்டி மர கழண்டு எங்கேயாவது. வரம் நல்லது, அபிஷேகம் நல்லது, அதை விட அதை கொடுத்த கர்த்தர் அவர்தான். அவரை சார்ந்து அவர் சொல்றத அப்படியே கேள்வி கேட்காம கேள்வி அதை செய்ய செஞ்சிடறேன், எப்படின்னு நான் விட்டுறேன், கொடு நான் கொடுத்துட்றேன், நீ பேசக்கூடாது நான் பேசல, என்ன சொல்றதா அது அன்கண்டிஷனல் சரண்டர், ஒபீடியன்ட். இதுதான் பாக சொன்னேன், கிதியோனை சொன்னேன். முன்னூறு பேர் எழுது, அது எப்படியா 300 பேர், அவன் லட்சம் போட்டு கேள்வி கேட்காம போனான். இந்த இடத்துக்கு கர்த்தர் அவனை கொண்டாந்து வச்சுட்டார். எவ்வளவு வேலை செய்தான் தெரியுமா ஆண்டவர். எவ்வளவு இறங்கி போய் செய்து கடையில் நீ சொன்னத ஒரு கேள்வி கேட்கலாம், எப்படி அவன் கூட கேட்கலாம். போ கையில் பட்டம் இல்லை, என்ன இருந்தது, மண்பான தீவெட்டி கூட பண்கள் சாப்பாடு, நல்ல ஸ்வீட் பார்க்கலாம். என்ன போனோட அவங்க யுத்தத்துக்கு போன பார்க்கல, எல்லாம் எடுத்து நல்லா கிறிஸ்மஸ்க்கு கேட்க சாப்பிட்டுட்டே இருப்போம். இவங்க கையில் மட்டும் பட்டையா இருந்தது, கர்த்தருடைய பட்டயம். அதுதான் ஆண்டவர் ஊழியத்தை எதிர்ப்பார். ஆண்டவர் பெரிய செய்தார், கலந்திருந்தார். தேவன் ஒரு பேரை பண்பு கிரியோன் 12 பேரைத்தார். எவ்வளவு ஊழியம் செய்கிறது என்பது முக்கியம். எப்படி ஊழியம் செய்கிறது, ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை தேவ ஆலோசனையாக இருக்க வேண்டுமே தவிர தேவனை விட்டு விலகி உலக ரீதியான ஆலோசனை கொடுத்தாரா, பிள்ளையானுக்கும் அந்த முடிவு தான் கிடைக்கல, ஊழியனுக்கு வந்து சேரும். ஊழியனுக்கு அதான் பயப்படுறேன். அதான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டாக இருக்கணும். பிரயாசம் தப்புறா, தேவ சித்தம், தேவ நோக்கம், தேவ சித்தத்தை அறிந்து செயல்படும். காரணம் ஒரு நாள் நித்தியம் இருக்கிறது, மகிமை விட்டால் அடுத்தது இருக்கு பார்க்கிறோம். ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. இதை எந்த ஊழியக்காரர் எப்படி செய்கிறாங்களோ அது அவன் முடிவிலே பிதாவே நன்றோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் மாறாத